லேடி கிட்ட ஒரு ஆன்மா வந்து இருந்தது. ஒன்னு இல்ல 2 3 அவங்களுக்கே தெரியாது. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூங்கவே முடியாது. 20 வருஷமா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது. 2வது கிளாஸ்ல ஒரு லேடி வந்து அவங்களுக்கு வந்து எப்படின்னா நைட் வந்து யாரோ கற்பழிக்கிற உணர்வு வருமா. இவ்வளவு வேகம் கூடாது. இப்படி வெறித்தனமா சூறையாடி இருக்கீங்க. பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? பத்துக்குச்சு. ஹைதராபாத்ல வந்து நீங்க மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ்னு போட்டாலே இருக்காது, ஃபர்ஸ்ட் வருது அது. அங்க வந்து மிகப்பெரிய ஹீரோவே வந்து கேட்கும்போது சொன்னாரு, திறந்தா ஏன் இல்ல ஓடி போயிட்டீங்க. நான் வந்து கடவுள் இருக்கு நான் நம்புறேன், அதனால பேய் இருக்குங்கிறதும் என்னுடைய ஒரு நம்பிக்கை. இன்னொன்னும் சொல்லணும்னு நினைச்சேன், சினிமாவை இன்னைக்கு முக்கியமா காப்பாத்திட்டு இருக்கிறதுல பேயும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. சினிமாக்காரங்களுக்கு சாமியே பேய் தான்ற அளவுக்கு பேய் வந்து ஒரு நல்ல ஹெல்ப்பா தான் இருக்கு. இவர் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அமானுஷ்யம், அதை இவரும் பண்றேங்கிறாரு. ஆனா அது பேய் இல்லைங்கிறார். எல்லாரும் பிள்ளைக்கு ஆச்சரியம் பண்ணி உபதி அள்ளி போடுங்க சாமி. ஆமா, அவர் வந்து செயின்ல வச்சு பண்றாரு, நம்ம பெல்லையே வச்சு பண்ணுவோம். பெல்லே ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஆபரேஷனோட வந்துருங்க. உட்கார். உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லாம போச்சடா. டேய் கொத்தல்லி, உனக்குன்னு ஒரு காலம் ஒட்டச்சிக்கிட்டு வரும்டா. இப்ப என்ன பண்றோம்னா செத்து போனவங்கள கூப்பிட போறோம் அப்படின்னு ஒரு இல்லூஷன். டேய் வேடா, என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்களோட ஆள் காட்டி வரல நீட்டிக்கோங்க, இந்த பெல்ல இதுல மாட்டிடுவோம். இப்ப செத்து போனவரோட பேர் இமேஜினேஷன் கேரக்டர் தான் ஜான். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அவர் கூப்பிட போறோம். அவர் கூப்பிட்டாருன்னா இங்க வந்தாருன்னா இந்த பெல் ஏதாவது ஆகும். ஆள விடுற சாமி. யோ வாங்கயா. இது வந்து ஆடியோபிள், ஓகேங்களா? ஜான், ஆர் யூ ஹியர்? ஜி வந்துருச்சு ஜி. ஐயோ வந்துருச்சு. நான் பயப்படுறீங்கல. ஆக்சுவலா பேய் ஓட்டுன்னு சொல்ற ஆளுங்க சொல்றது கூட எனக்கு பயமா இல்லடா. டேய் ரியலி அமேசிங். அமேசிங் ஒரு அமேசிங். ரியலி அமேசிங். ஜான் ஆர் யூ ஹியர்னா பெல் அடிக்குது. ஆமா ஆமா, இங்க வாங்க. ஓ நான் சொன்னாலும் ஜான். ஜானே டேய் ஜானே, நாம என் மேல எவ்வளவு பிரியண்டா ஜானே. ஐயோ அங்க பாருடா. சின்ன புள்ள மாதிரி கண்டதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வா வா. ஜானை வந்து நம்ம கூப்பிட போறோம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட வரீங்க பாருங்க, எம்டி ஸ்லேட் இருக்கு. இது பழைய காலத்துல வந்து ஸ்பிரிட் ஸ்லேட்னு சொல்லுவாங்க, ஃபாரின்ல யூஸ் பண்றது. நாங்க தான் வேற நாட்டுல இருக்கோமா, எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துருதா? ஸ்பிரிட் வந்து இதுல வந்து எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து நம்ம வந்து சாக் பீஸோ சம்திங் போட்டுட்டு இப்படி தயா எல்லாத்தையும் உருவாக்கி விட்டுறாங்க. எங்க போய் முடிய போதா? உங்களோட இடது கையில பிடிச்சுக்கோங்க. இனிமே ஜான் வந்து இங்க எழுதுவார்னா இன்டிமேட் கொடுப்பார். ஜான் இதுல வந்து நீங்க எழுதுறீங்களா? உனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எழுதிட்டாரு. என்ன எழுதிட்டாருன்னு பாப்போம். ஓகே, எழுதிட்டாரு. ஆமா எழுதிட்டாரு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்றேன். சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. என்ன எழுதியிருக்காரு? எஸ் ஐ அம் ஹியர் அப்படின்னு எழுதியிருக்காரு. இங்க பாருங்க. அந்த ஆத்மாக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, கனவு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை அது வாழ்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். பாவி, அந்த செயினை பிடிச்சி இப்படி ஆட்டிட்டு பேய் வந்துருச்சுன்னு என்னை நம்ப வைக்க பார்த்த பாத்தியா? எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல. பாருங்க, எஸ் ஹியர்னு வந்திருக்கு. ஹியர்னு வந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, அந்த ஜான் வந்து இவரை தொட்டுட்டு போறாரு. ஆனா இதெல்லாம் வழக்கமா பண்றது இல்லையே. இட்ஸ் நாட் தி கன்வென்ஷன். வழக்கத்தை மாத்தலாமே. ஐயோ நான் இல்ல. இப்போ வந்து உங்களுக்கு தொடு உணர்வு இருக்குல்ல, கண்ணை திறந்துக்கோங்க. ஓகே, தொட்ட உணர்வு இருந்தாலும் கையை தூக்கிட்டே இருக்கணும். கையெல்லாம் கொஞ்சம் சுருட்டி விட்டுருங்க, பட்டனை. சோ அப்பதான் உங்க தொடு உணர்வு கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னென்ன பண்ண போறானோ தெரியலையே. ரத்தம்லாம் வராது. ரத்தம்லாம் வராது. நோ வயலன்ஸ். ஒன்லி உள்காயம் மட்டும் தான். ஓகே, கண்ணை முடிக்கோங்க. மதே வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டீங்க. இப்போ எனக்கு ஆக்ஷன் மட்டும் தான். என்னால நம்ப முடியலடா. எத்தனை டைம் டச் பண்ணான்னு கேக்குறாரு. நீங்க எத்தனை தடவை கை தூக்குனீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 தடவை தூக்குனீங்க. அவர் உங்களை 2 தடவை டச் பண்ணாரு. மீதி எல்லாம் ஜான் தான். கவலைப்படாதீங்க, அவர் பின்னாடி வர மாட்டார். ஆக்சுவலா இது எப்படி பண்ணீங்க? அப்போ அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். இதெல்லாம் ட்ரிக் தான். ஆமா, சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ், நார்மலான ட்ரிக்ஸ் கிடையாது. ஓ அப்படியா விஷயம்? நார்மலான ட்ரிக்ஸ்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணி பண்றது. இது வந்து நான் சைக்காலஜிக்கலா உங்களை ஹேண்டில் பண்ணி சில விஷயங்கள் பண்றது. சார் ஓகேப்பா, கிரேட். இப்போ உதாரணத்துக்கு டக்குன்னு நீங்க ஒரு பூ நினைச்சுக்கோங்க அப்படின்னா நீங்க மோஸ்ட்லி ரோஸ் அண்ட் மல்லிகை இதான் நினைச்சிருப்பீங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? யூ ஆர் ரியலி a god gifted child. ஸோ சைக்காலஜிக்கலா மூளை எது ஃபெமிலியரா இருக்கோ அதுக்கு தான் போவோம். சூப்பர். உங்க பேருங்க? விக்கி கிரிஷ். இன்று முதல் நீங்கள் ஜான் விக்கி கிரிஷ் என்று அழைக்கப்படுவீர்கள். தேங்க்யூ. அதாவது ஒரு விஷயத்துல உண்மை இல்ல, அது வந்து எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தலாம். அது இவ்வளவு காலம் நம்ம கூட தொடர்ந்து வராது. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும்.
இருக்கவே கூடாது. பேய் நம்பிக்கை அன்னைக்கு இருந்தது மாதிரி இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது இல்லையா? அடங்கொப்பன் தாமரபரன்ல தலைமுழுக எப்படி அது இவ்வளவு காலத்தை கடந்து பேய் நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கு? மனிதனுக்கு வந்து அதனால ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க, அதனால வந்து கண்டினியூவா இருக்கு. என்ன பெனிஃபிட்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அது வந்து ரீக்ரியேஷனல் ஃபியர் அப்படின்றாங்க. வாண்டடா மனிதன் வந்து ஒரு ஃபியரை வர வச்சுக்கிறான். உனக்கு எவ்வளவு எழுதி கொடுத்தீங்க வந்து பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ உனக்கு என்ன வேணும்? இந்த பயத்துல ஒரு பயன் இருக்கு. அதனாலதான் ரொம்ப நாளா அது இருக்கு. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேன்னா உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பிறந்தானா எனக்கு நிம்மதியாகுது. வேற என்ன காரணம்? ஏன் பேய் பயம் இருந்து கொண்டே இருக்கிறது? ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே மாயை தான். சுவாரஸ்யமா சொல்றதுலயே ஒரு சுவாரஸ்யம் இருக்கு சார். ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் இதை வந்து இப்படி இருந்துச்சு அதை அப்படியே எக்ஸாகரேட் பண்ணி சொல்றதுலயே அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். பெரிய விஷயம். அவங்கள நான் பயமுறுத்திட்டேன், அவங்க பயந்துட்டாங்க, கிரியேட் பண்ணிட்டேன் ஒரு விஷயத்தை அவங்க மனசுக்குள்ள. முரட்டு வியாபாரமா இருக்கு. ஆக்சுவலா மனுஷன் வந்து ஒரு கதை சொல்லியா மாறுவதே பேய் கதைகள் வழியா தான். ஏன்னா அது எப்படி வேணாலும் சொல்லலாம், அந்த பேய் என்ன வேணாலும் பண்ணும். முன்னாடில இருந்தே குட் ஒன்று இருக்கும், பேட் ஒன்று இருக்கும். இதுதான் நம்மளோட அடிப்படையிலே முன்னாடில இருந்தே நமக்கு கற்பிக்கப்பட்டு சொல்லப்பட்டு. கடவுள் பத்தி பேசும்பொழுது கடவுள் டாபிக் இருக்கிற வரைக்கும் இந்த டாபிக்கும் இருக்கும். திட்டமிட்டு வேலை செய்றானீங்க. எப்படி இல்லாத ஒன்று இவ்வளவு நாளாக இவ்வளவு வருடங்களாக நம்மோடு இருக்கிறது. உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? இப்ப நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆகும், நம்ம ஆத்மாவோ எங்க போகுன்றது நம்மளுக்கே ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா பேய பார்க்கணும் ஆசைதான். பயப்புல பயந்துட்டு நம்ம முன்னாடி வரதே இல்ல. பேயின்னு ஒரு கான்செப்ட்ல சொல்ற போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பிரெயின்ல வந்து அந்த கியூரியாசிட்டி ரொம்பவே அதிகமாகுது. அப்போ பேயனா உனக்கு பயமே இல்லையா? பேய் எங்க என் முன்னாடி வர சொல்லு. செவில ரெண்டு அப்பா அப்புறம். ஹைதராபாத்ல வந்து நீங்க மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ்னு போட்டாலே இருக்காது, ஃபர்ஸ்ட் வருது அது. ஆனா இத எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே. அங்க வந்து மிகப்பெரிய ஹீரோவே வந்து கேட்கும்போது சொன்னாரு பேய் இருக்குப்பா அப்படின்ட்டாரு. நானும் இன்னொரு ஹீரோவும் வந்து நைட் இதை வச்சுதான் பேசிட்டு வேற ரூம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கேட்டாரு, ஏன் வந்து நீங்க பாட்டு கதவை தட்டிட்டு திறந்தா ஏன் இல்ல ஓடி போயிட்டீங்க? என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சேன், ஆனா அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. நான் வரவே இல்ல சார், ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தேன். பொய் சொல்லாதீங்க அப்படின்னு. சத்தியமா இல்ல சார் அப்படின்னு. அப்படியா? ஐயோ. அதுக்கப்புறம் கேட்டா சொல்றாரு, கன்ஃபார்மா என் ரூம் வந்து தட்டினாங்க, திறந்து பார்த்தா யாருமே இல்ல. இது ஒரு சம்பவமாவே நடந்தது. அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்தை வெளியாட்ட சொல்லிடாத. இந்த பேய் நம்பிக்கை என்னமும் இருக்குது டாக்டர். ரொம்ப பழமையான நம்பிக்கை, பல நூற்றாண்டுகளாக இருக்கு, இன்னும் பல நூற்றாண்டுகளாக இருக்கும். வாய்ப்புகள் இருக்கு. இறந்து போனா அதுக்கப்புறம் என்ன ஆகுறோம், நான்கிறது யாருங்கிற கேள்விக்கு பதில் நமக்கு தெரியாது. அதுக்கு மனிதன் கொடுத்த ஒரு கற்பனை தான் ஆவி. பனியன் வாங்க கூட காசு இல்லாத இடத்துல இருந்தேன். மெயின் ஸ்பான்சருக்கு நான் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடரா இருக்கேன்றது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா கூட வச்சுக்கலாம். ஐ லவ் யூ. பேயின்றது வந்து எப்படி ஒரு சினிமால வந்து ஹீரோ இருக்கான் அப்படின்னா வில்லனும் இருப்பான். அந்த மாதிரி கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றான் பாரு. நான் வந்து கடவுள் இருக்கு நான் நம்புறேன். அதனால பேய் இருக்குங்கிறதும் என்னுடைய ஒரு நம்பிக்கை. இன்னொன்னும் சொல்லணும்னு நினைச்சேன், சினிமாவை இன்னைக்கு முக்கியமா காப்பாத்திட்டு இருக்கிறதுல பேயும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. யாரோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. வண்டியில ஓடி இருக்கா? பேய சினிமா காப்பாத்துது, சினிமாவை பேய் காப்பாத்து. மாத்தி காப்பாத்திக்கிறாங்க. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பா. சினிமாக்காரங்களுக்கு சாமியே பேய் தான்ற அளவுக்கு பேய் வந்து ஒரு நல்ல ஹெல்ப்பா தான் இருக்கு. அவரோட வியாபாரம் உனக்கும் தெரியாம பேசிட்டு இருக்கறடா. அது எனக்கும் ஒரு பர்சனலான விஷயம். காஞ்சூரிங் கண்ணப்பனோட அன்சஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ஷேர் எங்களுக்கு கிடைச்சது. இருக்கோ இல்லையோ, ஆனா பேய் பற்றின அந்த பயம் இருக்குல்ல, அது கொஞ்சம் சுவாரஸ்யத்தை தருகிறது. பட் எங்க சிக்கல் வருது அப்படின்னு கேட்டா, எல்லா பயத்தையும் நீங்க வந்து பேய் தான் அதுக்கான காரணம். சிக்கல் பெருசாயிருக்கு. அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? ஓகே, தேங்க்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம்.